வெறும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட் சேர்ந்து 7 ரன் அடிச்சிருக்கீங்க. அந்த அறிவும் அந்த கேம் சென்ஸும் நீ பேட்டிங் விளையாடும் போது இருக்கணும். எப்படி கோஆர்டினேஷன் இருக்கா இந்தியன் டீம்னு கேட்டீங்கன்னா சத்தியமா எனக்கு தெரியலன்னு தான் சொல்லணும். இந்த சின்ன பையன் என்னை சப்போர்ட் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். இந்தியா தோல்வி வந்தது கம்பீர் கதறி இருக்காரு. அவர் கருத்து சொல்லியிருக்காரு. அவரு கருத்தெல்லாம் ஓரம் கட்டு, நம்ம கருத்தை நீ கேளு அப்படிங்கிற நான் சொல்றேன். இன்னைக்கு கருத்து என்னன்னா, ஒரு கேட்ச் பிடிக்கலன்னா நீங்க வந்து இந்த மேட்ச்ல இந்த டெஸ்ட் தொடரே தோத்து 5-0 தோத்துறீங்க. அது அடுத்த விஷயம். ஒரு கேம் சென்ஸ் வேணும், கிரிக்கெட் அனாலிஸ் வேணும். 11 இன்டர்நேஷனல் பிளேயர் இருக்கீங்க முட்டாளுகளா. வெறும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட் சேர்ந்து 7 ரன் அடிச்சிருக்கீங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட் சேர்ந்து 1 ரன் அடிச்சிருக்கீங்க. இங்கிலாந்து பேட்ஸ்மேன் அவுட் ஆக்கும் போது எவ்வளவு பதறினீங்க. முகமது சிராஜ் ஜெய்ஸ்வால் கேட்ச் அவுட் போது என்ன மாதிரி குதிச்ச அந்த அறிவும் அந்த கேம் சென்ஸும் நீ பேட்டிங் விளையாடும் போது இருக்கணும். எப்படி நம்பர் 1 டெஸ்ட் ஆல்ரவுண்டர் உனக்கு கண்ணு முன்னாடி நிக்கிறேன் எய்தாப்ல நான் ஸ்டேக்ல, அவனுக்கு என்ன பண்ணணும்? நீ ஸ்டேக் எடுத்து கொடுத்தா மட்டும் போதும், இல்லை நீ டாட் வச்சா மட்டும் போதும். நாங்கள் தான் பெரிய ஆளு, எங்களுக்கு 6 அடிக்கதான் தெரியும், நாங்கள் வந்து கிறிஸ் கெயிலுக்கும் டேவிட் வார்னருக்கும் கிளாஸ் எடுத்தவங்க நினச்சி நீங்கள் பேட்டிங் ஆனீங்கன்னா நக்கீடு தான் ஓணும். இதுதான் வெளிப்படையான உண்மை, வெளிப்படையான ரிவ்யூ. அதனால தான் இந்தியா தோத்தாங்க. என்னங்க பண்றது? ஒரு கேம் சென்ஸ் இல்லாத பும்ராவா இருக்கட்டும், பவுலிங்ல சொல்ல பேட்டிங்ல சொல்றேன், அவர் வந்து சைனிங்ஸ்ல அவுட் ஆனதா ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. நீங்க மேட்ச் லைவ் பார்த்துருந்தீங்கன்னா, உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கான உங்க கதறதுக்கான வேல்யூ உங்களுக்கு புரியும். அதாவது பேட்டை உருவாதுங்க 2 அடிக்கிறதுக்குன்னு அந்த ஓல 2 அதுக்கு முன்னாடி தாக்கூர் அவுட் ஆனாரு டிரைவ் அடிக்கிறேன்ட்டு. அவர் பும்ரா சிராஜ் அதுக்கு அடுத்த பாலே அவுட் ஆகுறாரு. இவர் வந்து பேட்டை உருறாரு. எய்தாப்ல ஒரு ஜடேஜா இருக்காருன்னு அவர் மனுஷனை மதிக்கிறதே கிடையாது. அந்த ஜடேஜா வந்து ஓவர் பாட்டை ரிசர்வ் பண்ணி சொல்லிட்டு கேட்ச் விடுறாரு. அவரே ஒரு சரி கேட்ச் விட்டு அப்செட் ஆகிருக்காரு. அதாவது பென் ஸ்டோக் ரிட்டர்ன் போட்டு கையில பட்டு ஏறும் பண்ணிட்டு பாலை பார்க்க மாட்டாருங்க. கேஎல்ல வந்து பந்து பக்கத்துல நின்று அவனாலையும் எதுவும் பேச முடியல, இவனாலையும் எதுவும் பேச முடியல. ஒரு கோஆர்டினேஷன் இருக்கா இந்தியன் டீம்னு கேட்டீங்கன்னா சத்தியமா எனக்கு தெரியலன்னு தான் சொல்லணும். கோஆர்டினேஷன் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இதெல்லாம் தான் முக்கிய காரணம். நீங்க ஒரு கேட்ச் வேல்யூ என்னன்னு தெரியலனாலும் ஒரு விக்கெட்டோட வேல்யூ என்னன்னு நீங்க பவுலிங் போடும்போது தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது ஜெய்ஸ்வால் என்ன சின்ன பையன் என்னை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா மட்டும் பார்த்தாது. 4 கேட்சுங்க, 4 கேட்ச், ஸ்லிப்ல 3 கேட்சும், லாங்ல 1 கேட்சும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜடேஜா கேட்ச் விட்டது மனசு தாங்கல. அது பத்தலன்னா நமக்கு வாரி வல்லல் நம்ம வந்து ஓடிஐ மேட்ச் விளையாடல. பிரதீப் கிருஷ்ணா போடுற பால் எல்லாம் ஷார்ட் பாலா போடுறாரு. அவங்க ஏரியால போய் ஷார்ட் பால் போட்டா என்ன நடக்கும்? பிரிச்சு மஞ்சிட்டாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 371 சேஸ் பண்ணாங்க. ஆனா அவங்க பவுண்டரிஸ் அடிச்சது 200 நம்ம தான் அந்த ஸ்கோரே. மிச்சம் 171 ரன் பொறுக்கி எடுத்திருக்காங்க. எப்படி டெஸ்ட் மேட்ச்ல 171 ரன் பொறுக்கி எடுக்கிறதுலாம் ரொம்ப ஒரு மிராக்கலான விஷயம். அவங்க பயமுத்துறாங்க அட்டாக் இருக்கீங்கன்னு. பட் அந்த மாதிரி அவங்க பண்ணவே இல்லை. ஜடேஜா ஒருத்தரும் பும்ரா ஒருத்தர் மட்டுமே விளையாண்டு சீரியஸா ஜெயிக்க முடியாது. நீங்க பும்ராவுக்கு என்ன ஒரு மனுஷன் கிடைச்சாலும் சொல்லி இஷ்டத்துக்கு ஓவர் கொடுக்குறீங்க. அவனும் மனுஷன் தானே பார்க்கறது கிடையாது. அதாவது ஒரு 20 ஓவர் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு. 90 ஓவரில் இன்னைக்கு பும்ரா 20 ஓவர் போடுவாரா? 3 செஷன் இருக்கு, அதை நான் எப்படி ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கலான்ட்டு. எனக்கு விக்கெட் கிடையாது பும்ராட்ட கொடுப்பேன், விக்கெட் இருந்தா பும்ராட்ட கொடுப்பேன், 2 போதா பும்ராட்ட கொடுப்பேன். ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு ரன் அடிக்க வக்கலன்னா நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ரன் அடிக்க கற்றுக்கணும் இல்லையா? பும்ரா வந்து நாடக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது இங்கிலாந்து வந்து ஒரு ஃபென்டாபிஷியல் கிரிக்கெட் ஆடினாங்க. 370 சேஸ் பண்ணி நாங்கள் பேஸ்பால் அட்டாக் கிரிக்கெட் ஆடும்னு சொல்லி காமிச்சாங்க. கம்பீர் என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான டீமு. நான் வந்து ஃபஸ்ட்டு மேட்சே இவங்கெல்லாம் கேட்ச் விட்டாங்க, அவங்க கேட்ச் விட்டாங்க, அதனால தோற்று நான் வந்து இப்போ காரணம் சொல்ல மாட்டேன், நான் ஜெயிப்போன்னு சொல்லியிருக்காரு. கம்பீர் கருத்துக்கு லைக் போடுங்களா இல்லை ஏன் லைக் கருத்து போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணி கிரிக்கெட் பார்க்கணும் மேட்ச் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.